திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கட்சி மீட்டிங் நடந்தால் அது தனது அரசியல் எதிரிகளை விமர்சனம் செய்வாங்க, நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்வதுங்கிறது இயல்பு. எல்லா அரசியல் கட்சி திமுக கூட்டம் கூடினாங்கன்னா பாரதிய ஜனதா ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக கூட்டம் கூடினாங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும். ஆனால் விஜய் கூட்டம் கூடினா மட்டும் தலைப்பு செய்தியே வேறு மாதிரி இருக்குது. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குது, இந்த க்ரௌடு எப்படிப்பட்ட க்ரௌடாக இருக்குது, இது கொஞ்சம் மனிதத்தன்மையோடு இருக்கா, இல்லை இன்னும் ஆறாவது அறிவு வராத, அறிவு முதிர்ச்சி பெறாத, அறிவு போதாமை பெறாத ஒரு கூட்டமாக இருக்கா, கடிச்சு வச்சிருவாங்களா, எது மரத்து மேலே டிரான்ஸ்ஃபார்மில் ஏறிடுவாங்களா, பாத்ரூமை உடைச்சிருவாங்களா, கோவில் அல்லது சர்ச்சை உடைச்சிருவாங்களா, இவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த பகுதியினுடைய பாவம் காவல்துறையினருக்கு அந்த ஒரு பதட்டம் வருது விஜய் கூட்டம் போட்டாலே. ஏன்னா விஜய் பேச போகிறது 10 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 20 நிமிஷம் தான். பார்த்து படிக்கிறாங்கிற விமர்சனம் வந்தோன்னா, ஆமாண்டா நான் பார்த்து தான் படிப்பேன் அப்படின்ட்டு முன்னாடி ஒரு பெரிய அட்டை பேப்பர் மாதிரி வச்சு அதை அப்படியே பார்த்து அவர் படிக்கிறாரு. பார்த்து என்ன புதுசாக படிக்கிறாருன்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் போய் திமுக அரசையும் தமிழ்நாடு அரசையும் தான் விமர்சிக்கிறாரு ஒழிய, பாண்டிச்சேரியில் ஆளும் கூட்டணி அரசை பாராட்டுறாரு. பாஜக சூப்பராக இருக்குது, பாரதிய ஜனதா கூட்டணி அரசை பற்றி விமர்சிக்கவே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குன்னு. நான் தெரியாமல் கேட்குறேன், உங்களுக்கு ரோட் ஷோ அனுமதி தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே இத்தனை பாதாள சாக்கடை இருக்குப்பா, உங்கள் பயல்களை பற்றி எங்களுக்கு தெரியும், எதையாவது ஒரு நண்பா நண்பிகள் தம்பி தங்கைகள் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா பாதாள சாக்கடையில் எத்தனை பேர் விழுந்து சாகுறது? கரூர்லையாவது 41 பேர். இது பாட்டுக்கு பாதாள சாக்கடையில் பொதன்னு ஒருத்தர் விழுந்தா கூட விலகி போக மாட்டாங்க. ஒருத்தர் மேலே ஏறி மிதிச்சுட்டு போகிற கூட்டம், செத்த பணத்தையே எந்திரிச்சு நடந்த கூட்டம். அது ஒரு அடிப்படை மனித மாண்புகள், மனித ஒழுங்குகள், ஒரு விலங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் கூட இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க சொன்னது தமிழ்நாடு அரசு இல்லைங்க, பாண்டிச்சேரி அரசு. யாரு? விஜயோடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடைபெறுகிறது. ஆனா அந்த பாஜக கூட்டணி அரசை அவர் விமர்சிக்கவே இல்லை. உன்னை ரோட் ஷோ நடத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி மறுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கோபம் வரல. அதற்கு பிறகு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இத்தனை கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் அவங்களும் விதிச்சிருக்கிறாங்க. ஒழுங்கா இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் ஏறக்கூடாது, போலீஸ் கையை கடிக்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கோபம் வரல, எங்களை என்ன சின்ன பிள்ளை மாதிரியான. ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இதே கண்டிஷன்ஸை போலீஸ் போட்டிருந்தா எங்களை அடக்க பார்க்குது, ஒடுக்க பார்க்குது, எங்கள் எழுச்சியை பார்த்து பதறாங்கன்னு இருக்கீங்க. இப்போ பாண்டிச்சேரி அரசு, உங்களுடைய பாரதிய ஜனதா கூட்டணி அரசே உங்களை விமர்சனம் பண்ணியிருக்கேன், இதற்கு நேரடியான பதில் இல்லையா? ஆனால் பாராட்டி தள்ளியிருக்காரு. பாண்டிச்சேரி அரசு சூப்பருங்க, திமுக மாதிரி இல்லைங்க. அவருக்கு தலையில ஒரே ஒரு விஷயம்தான், திமுக ஒழிய, திராவிடத்தை ஒழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும். இதை தவிர்த்து வேற எதுவுமே அசைன்மெண்ட் கொடுக்கல. அதனால எங்க வேணாலும் போங்க, எல்லா கட்சியும் பாராட்டுவாரு. அவர் எங்க சந்திரபாபு நாயுடுவை பாராட்டுவாரு, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுவாரு, எங்க வேணாலும். அவருக்கு யாரை பத்தி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எங்க போனாலும், தமிழ்நாட்டில் திமுக விமர்சிச்சா பரவாயில்ல, பாண்டிச்சேரியில போய் திமுக அரசை தான் அவர் விமர்சித்து வந்திருக்காரு. அங்க ஆளும் அரசான பாஜகவிடம் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார், என்ன கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சும்மா பொதுவா மாநில சுயாட்சி வேணும், மாநில அந்தஸ்து, அது மாநில அந்தஸ்து வேணுங்கிற கோரிக்கை ஏதோ விஜய் கட்சி நேற்று தூங்கி இன்னைக்கு தான் ஆரம்பிச்சு சொல்றாரு. அந்த கோரிக்கை எத்தனை ஆண்டுகளா இருக்கு தெரியுமா? அந்த மாநிலம் உருவான வரலாறு தெரியுமா? அதற்கு அறிஞர் அண்ணாவுடைய போராட்டம், பாவேந்தர் பாரதிதாசனுடைய போராட்டம் ஏதாவது தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏதோ இவர் தான் இப்ப புதுசா யூனியன் கவர்மெண்ட், யூனியன் கான்செப்டே தப்பு. மாநிலம், யூனியன் பிரதேசம்னா வித்தியாசம் தெரியுமா? காஷ்மீர் பிரச்சனை வந்த போது இந்த விவாதம் வந்தது, அது என்னன்னு தெரியுமா? துணைநிலை ஆளுநருக்குமான வித்தியாசம் தெரியுமா? ஏன் ஆளுநர் துணைநிலை ஆளுநரை கூடாதுன்னு அறிஞர் அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து எல்லா திராவிட கட்சிகளும் சொல்றாங்கிற அந்த அரசியல் தாத்பரியம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. திமுக ஒழிய தமிழ்நாடு அரசு சரியில்லை, பாண்டிச்சேரி அரசு சூப்பரா இருக்கு, இதுதாங்க இவர் எழுதி கொடுத்தது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது வழக்கமா அவர் உளறிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே ஒரு அரசியல் அறிவோ தரவோ ஒரு உறுதியான பார்வையோ எந்த தெளிவும் இல்லாம வழக்கமா விஜய் உளறி இருக்காரு. ஆனா இதுல நடந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, புசி ஆனந்த ஒரு லேடி எஸ்பி கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது உங்க கேஸ் ஹிஸ்டரி தெரியும், உங்க கட்சியோட வரலாறு தெரியுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணுமா, இங்கேயும் இத்தனை பேர் சாகணுமா, ஏன் ஒழுங்கா வர தெரியாதான்னு இருக்காங்க. ஒரு 55-60 வயசு நபரை பார்த்து
ஒரு போலீஸ் இப்படி பேசியிருப்பது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உங்களை பார்த்து அந்த சின்ன பசங்க நண்பா நண்பிகள் தம்பி தம்பி அந்த 9th ஸ்டாண்டர்ட் பி 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிற அந்த சின்ன பசங்களாம் உங்களை ஏதோ பெரிய ஆளுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி எஸ்பி உங்களை பார்த்து ஓ தமிழ்நாட்டில் 41 பேர் செத்தது போதாதா அந்த கோணத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உண்மைதானே? இப்ப அந்த போலீஸினுடைய கோபம் எங்க இருந்துன்னா கரூர்ல 41 பேர். உங்க கட்சி உங்க கூட்டம் இதே நண்பா நண்பி இதே கான்செப்ட் தான் பாண்டிச்சேரிலையும் பண்ண பாக்குறீங்களா? திருப்பி பாண்டிச்சேரி போலீஸ் மேல பழி விழுகிறதுக்கா? இந்த மாதிரி பண்ணி தானே 41 பேர் செத்து போனாங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஒரு சம்பவத்தை நடந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி இந்த கூட்டம் நடக்குதுன்னா இது எவ்வளவு ஆபத்தான கூட்டம். இது ஏதோ சின்ன பசங்க விவரம் தெரியாத பசங்கிறது இல்ல. மாநிலத்துக்கு மக்களுக்கு நம்ம அரசுக்கு நிர்வாகத்துக்கு காவல்துறைக்கு எதிர்க்கட்சின்னு எல்லோருக்குமே எவ்வளவு பெரிய ஒரு நியூசன்ஸ் பாருங்க. இவங்க இவ்வளவு பாதாள சாக்கடை இருக்கு உங்களுக்கு ரோட் ஷோ தர முடியாதுன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? இதே மாதிரி திமுகவோ அதிமுகவோ இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த கட்சி தொண்டர்களுக்கு இது பாதாள சாக்கடை இங்க போகக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு இருக்கும். பாமக திமுக மதிமுக காரங்களுக்கு இது டிரான்ஸ்ஃபார்ம் இது மேல ஏறினா கரண்ட் அடிச்சு செத்து போயிருவோங்கிற அடிப்படை பகுத்தறிவு இருக்கும். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும்னு. ஆனா விஜய் கட்சியினருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் நடந்து வரும்போது அது ஆணோ பெண்ணோ அவங்க பின்னாடி இப்படி போகக்கூடாதுங்கிற அடிப்படை நாகரிகம் இருக்காது. அவங்க முன்னாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செய்தியாளரை அவமானப்படுத்தும் விதமா லைவ் ஷோலயே துண்டை போட்டு கேவலப்படுத்துவாங்க. என்னென்னமோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் பார்த்ததுனாலதான் பாண்டிச்சேரி அரசு நடந்திருக்கு. இத்தனைக்கும் விஜய் பிஜேபி கவர்மெண்டோடைய ஆளு தான் கைப்பாவை தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்ப கூட பிஜேபி திட்டல. பிஜேபியை சுத்தமாக திட்டாத ஒரு நபர் அங்க போய் திமுக எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. பாண்டிச்சேரியும் உங்களுக்கு ஒண்ணும் என்ன செஞ்சுச்சு? ஒழுங்கா இருந்துக்கோ, பாதாள சாக்கடை இருக்கு, உனக்கு ரோட் ஷோ கிடையாது, பொதுக்கூட்டம் நடத்திக்கோ, ஒழுங்கா 5000 பேரு டோக்கனை மீறி யாரும் வரக்கூடாது, பாசம் மீறி யாரும் வரக்கூடாது. அங்கேயும் பாசம் மீறி சில பேர் உள்ள நுழையும் போது அந்த எஸ்பி புசி ஆனந்த கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. அவங்க ஊர்லயே சொந்த ஊர்ல பிறந்த ஊர்லயே சும்மா பிடின்னு அந்த லேடிக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட் அடிக்கணும் துணிச்சலா. ஏன்னா இருக்கிற கூட்டம்லாம் சாதாரண கூட்டம் கிடையாது. எல்லா நண்பா நண்பிகளும் என்ன மாதிரி வைப்பேத்துற ஆட்கள் தெரியும். அப்படி இருந்தும் துணிச்சலா நின்று என்ன கரூர் மாதிரி நடக்கணுமா? என்ன அங்க தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இங்க நடக்கணுமா? அப்படின்னு ஒரு உயிர் போயிடக்கூடாது. யாரு? இந்த விஜய் ரசிகர்கள். இந்த ஆர்வ கோளாறு விஜய் ரசிகருடைய உயிர் போயிடக்கூடாதுன்னு காவல்துறை தன்னுடைய கடமையை ரொம்ப நிதானமா நிறுத்தி ஆவேசமா வைக்க வேண்டிய இடத்துல சூடு வச்சு ஒழுங்கா இருங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல 4 எருமை மாடு வேற பாஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் வேற போடுறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு மோசமான ஒரு கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மதவாத அமைப்பு சாதியவாத அமைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே மாதிரி எந்த அரசியல் புரிதலும் இல்லாம கத்தி எடுத்துட்டு போய் அவனை குத்துறானா குத்திட்டு வரக்கூடிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தெளிவற்ற கூட்டமாக இந்த தாவேகா கூட்டம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டிலும் நடக்கிறது, பாண்டிச்சேரியிலும் நடக்கிறது. இதைத்தான் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நமக்கு சொன்னாங்க. இவர்கள் ஒழுங்கு இல்லாம வந்திருக்கிறாங்க, நாங்க சொன்ன நேரத்தை விட லேட்டா வந்திருக்கிறாங்க, இவர்கள் நாங்க போக வேணாம்னு சொன்னதையும் மீறி போனாங்க. இதேதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை சொன்னாரு. இப்படி அவங்க ஒழுங்கு மீறி போயிருக்கிறாங்க. யாருமே ஒழுங்கா இல்ல, சொன்ன பேச்சு கேட்கல. கூட்டம் நடத்தினவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல. இதுல விஜய் வெக்கமே இல்லாம இங்கேயும் போய் கரூர் சம்பவத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி இவர் லேட்டா வந்ததுனால எதுவுமே நடக்கலையா? அந்த ஒழுங்கு இல்லாத ஒரு கட்டுப்பாடு இல்லாத அடிப்படை அறிவில்லாத அந்த கூட்டம் சேர்ந்ததுனால எதுவும் நடக்கலையா? போலீஸ் பாதுகாப்பு தராதனாலதான் 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு இந்த சதி கோட்பாடை திருப்பி சொல்றாங்க. நீதிமன்றத்துல இதை சொல்ல, உச்ச நீதிமன்றத்துல சொல்லல. இப்ப சிபிஐ வழக்கு போன உடனே பிஜேபி இருக்கிற பலத்துல அங்க போய்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. உலகத்திலேயே ஒரு ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும், ஒழுங்கு இல்லாம இருக்கும், சேட்டை செய்யும், குரங்கு சேட்டை பண்ணும், அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவாங்க, அடுத்த வீட்டு மேல ஏறுவாங்க, மசூதி மேல கோவில் மேல சர்ச்சை சேதப்படுத்துவாங்க, இவ்வளவுலாம் பண்ணுவாங்க. ஆனா எங்களை ஏன் கட்டுப்படுத்தல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவரை உலகத்திலேயே நம்ம தான் பாக்குறோம். உலகத்திலேயே எஸ்பியை பார்த்து தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி இங்கேயும் சாகணுமா, அறிவு இல்லையா, ஒழுங்கா நடத்துங்கன்னு புசியான ஒரு பொதுச் செயலாளர் அவமானப்படுத்தப்பட்டது இந்த கட்சி தான். ஸோ தலைவருக்கும் அறிவு இல்லை, பொதுச் செயலாளருக்கும் ஒரு சுயமரியாதை இல்லை, தொண்டர்களும் நம்ம இது ஒரு கட்சி இது ஒரு அமைப்புங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம என்னென்னமோ அது ஒரு 4 எருமை மாடு போகுது. அந்த விஷுவலை காமிக்கிறாங்க டிவியில பாத்தீங்கன்னா. என்னன்னு தெரியாம திருப்பி பேரிகார்டு மேல ஏறுறது இந்த மாதிரி வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் ஒருபோதும் திருந்த போவது இல்லையா? இல்ல இவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியலையா? விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம் கூடுதே ஒழிய அவர் என்ன பேசுறான்னு கேட்கல. விஜயும் ஒன்றும் பேச போறது இல்லை. விஜய் இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் திமுக ஒழியணுங்கிற தவிர்த்து மாநில சுயாட்சியோ, முல்லை பெரியாரோ, காவேரியோ, கச்சத்தீவோ, இன்னைக்கு இருக்க மதவாத பாஜக அரசோ, எஸ்ஐஆர் படிவம் எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு பாஜக எவ்வளவு மோசமா வந்தே மாதரம்ங்கிற ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க.
அதுக்காக இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் எல்லாம் பார்லிமெண்ட்ல என்ன பாடுபடுறாங்க, திமுக எம்பிக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் என்னென்ன கருத்தரங்குகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இது குறித்து எதுவுமே தெரியாம வழக்கம் போல திமுக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு தரல, பாண்டிச்சேரி அரசு எங்களுக்கு பாதுகாப்பு தந்தது. பாண்டிச்சேரி அரசு பாதுகாப்பு தரல, பலார்னு அரைஞ்சிருக்கு. அங்க நடந்த மாதிரி இங்க நடக்கக்கூடாது, ஒழுங்கா ஓடிரு, இந்த சேட்டையெல்லாம் இங்க வேணாம், அங்க செத்தது பத்தாது இங்கேயுமா அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பலார்னு அரைஞ்சு பாண்டிச்சேரி அரசு காவல்துறை உங்களை கேட்டிருக்கு. நீங்க அரைஞ்சதே வலிக்காம காதுல இருந்து ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் வந்தாலும் திமுக அரசு ஒழிய பாண்டிச்சேரி அரசு வாழுகிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த கட்சியினருக்கும் நண்பா நம்பியிருக்கும் சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. அடிப்படை அறிவுள்ள பகுத்தறிவுள்ள இளைஞர்கள் தயவு செய்து யோசிங்க. இது கட்சியா, கட்டமைப்பா, ஒரு அமைப்பா, நிறுவனமா, ஏதாவது ஒரு பங்களிப்பு இந்த சமுதாயத்தில் இவர்களுக்கு இருக்கா? எங்க போனாலும் நியூசன்ஸ் பண்றதும் கத்துறதும், கத்திட்டு ஆளும் அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யல, எங்களை பாதுகாப்பு கொடுக்கலன்னு பேசுகின்ற அமைப்பா இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியிலும் நிறுவனமாக இருக்கிறது. திமுக கவர்மெண்டில் மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில் உள்ள பாஜக கூட்டணி அரசும் இவர்களை குரங்கு சேட்டைக்காரர்கள், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு என்றால் இவர்கள் யார் என்பதை இனியாவது பகுத்தறிவுள்ள இளைஞர்கள், நண்பா நண்பிகள் அல்லது இவர்களை ஒரு மாற்று சக்தி என்று நம்புகின்ற அறிவுஜீவிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஏதாவது கருத்து பேசினா மறுத்து பேசலாம், இவங்க கருத்தே ஒண்ணும் இல்லை, ஒரு மாதிரி காட்டு முன்னாடித்தனமா நடந்து கொள்வது மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய செயல்பாடு என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தாக தமிழ் சமூகத்திற்கு, ஒரு ஜனநாயக அமைப்பிற்கு அமையும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.